தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனான் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நானத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்றார். கர்த்ததாவே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமென். Reading is taken from Luke chapter 19 verses 1 to 10. Then Jesus entered and passed through Jericho. Now behold, there was a man named Zacchaeus, who was a chief tax collector, and he was rich. And he sought to see who Jesus was, but could not because of the crowd, for he was short stature. So he ran ahead and climbed into a sycamore tree to see him, for he was going to pass that way. And when Jesus came to that place, he looked up and saw him and said to him, Zacchaeus, make haste and come down, for today I must stay at your house. So he made haste and came down and received him joyfully. But when they saw it, they all complained, saying, he has gone to be a guest with a man who is a sinner. Then Zacchaeus stood and said to the Lord, Look, Lord, I give half of my goods to the poor, and if I've taken anything from anyone by false accusation, I restore fourfold. And Jesus said to him, Today salvation has come to this house, because he also is a son of Abraham. For the Son of Man has come to seek and to save that which was lost. May the good Lord add his blessings to the reading and meditation of his word for us today. Amen. நமக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த அருமையான நேரத்தில் தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் அடியானுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவ வார்த்தைக்கு போறதுக்கு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்க போகிறேன். கேள்வி என்னன்னா, what is your purpose of coming to church? நம்ம சபைக்கு கூடி வந்த நோக்கம் என்ன? What is my purpose of gathering? பதில் சொல்ல வேண்டாம், இதை யோசிங்க. Okay, I gather or I come to church because of I want to receive some blessing. I want to worship God. It's commandment. Okay, தேவன் கொடுத்த ஒரு கட்டளை, அதனால சபைக்கு வந்திருக்கிறேன். அல்லது I want to listen to words God of word and I want to be blessed. அல்லது I want to obey God. அல்லது நான் இன்னும் I want to grow in Christ. What is your purpose? You are sitting in the church. இன்று இந்த ஆலயத்துல நீங்க அமர்ந்திருக்கிற நோக்கம் என்ன?
அல்லது இயேசுவை தேடி வந்த நோக்கம் என்ன? What is the purpose you came to the church or you came to worship God? What is the purpose of you came here? அந்த சிந்தனையோடு கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே புறப்பட்டு வந்த இந்த வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஐயா, நீர் வல்லவர் ஐயா, நீர் வாக்கு மாறாதவர் ஐயா. உங்க நோக்கத்தை, உங்க சித்தத்தை பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் ஐயா. உங்க நாமம் இங்க மகிமைப்படுகிறதுக்காக நன்றி. உங்க வார்த்தையின் மூலியமாக தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, ஆக்சுவலி இந்த வசனம் இன்றைக்கு நான் இங்க பகிர்ந்து கொள்றது இல்லை. ஆக்சுவலி சம்திங் எல்ஸ் ஐ ப்ரிப்பேர். ஆக்சுவலி இந்த மாத கடைசி நான் இந்தியா ஊழியத்துக்கு போக போகிறேன். ஐம் கோயிங் டு கோ டு இந்தியா மினிஸ்ட்ரி. ஆக்சுவலி அதுக்காக காரியங்களை ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் இந்த காரியத்தை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னார். அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அங்கே ஊழியத்தில். ஆனால் திடீர்னு இந்த வசனத்தை அல்லது இந்த காரியத்தை சபையிலே பகிர்ந்து கொள்ளு என்று தேவன் சொன்னனால நானே பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, இங்க இதுதான் அந்த வார்த்தை தேவன் கொடுத்தது. Why? What is the purpose we are in the church or we are gathering in the church or தேவ ஆலயத்திற்கு வருகிற நோக்கம் என்ன? ஓகே, இங்க படிச்ச கதையில உங்களுக்கு தெரியும். இங்க ஜெக்கியஸ் ஒரு டேக்ஸ் கலெக்டர், ஒரு டேக்ஸ் கலெக்டர்ல he is the chief tax collector. ஓகே, இந்த ஆயக்காரனுக்கு தலைவன். இவன் கொஞ்சம் கட்ட. ஓகே, இவனுக்கு இந்த இயேசு யாருன்னு பார்க்கணும். he want to see who is this Jesus. அவனோட நோக்கம் ஒரே நோக்கம் தான். நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவன் நோக்கம் he just want to see who is this Jesus. ஓகே, சோ எட்டி போய் பார்க்கறான். அந்த கிரவுட் மத்தியில பார்க்க முடியல. அதான் அங்க போட்டிருக்க, அவங்க கொஞ்சம் கட்டை எட்டி பார்த்தாலும் யாரும் விட மாட்டாங்க. ஸோ இவன் என்ன செய்யறான், ஏசு இந்த பாதையில தான் வருவான்னு சொல்லிட்டு ஓடி மின்னுக்கு போயிட்டு அங்க ஒரு சைகமோ ட்ரீ இருக்கு. சைகமோ என்னது ட்ரீ பாத்தீங்கன்னா அது சாதாரண ட்ரீ இல்லை, கொஞ்சம் பெரிய ட்ரீ. இவன் கட்டைனா கை எல்லாமே கட்டையாதான். ஆமா இல்லையா? இது ஜோக்கா சொல்றது இல்லை. I just want you to think. He's in the short, this one, and his hand will be a bit short. Leg is a bit short. Everything is. Now he have to climb the tree to see Jesus, because his நோக்கம், அவனோட purpose is just to see who is Jesus. யார் இவரு, அவ்வளவுதான். ஸோ இந்த மரத்துல அவன் ஏறுறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான், எங்கெல்லாம் பிஞ்சு இருக்கும் எல்லாம் எனக்கு தெரியாது. அது இந்த கதை உங்கள்கிட்ட முதல்ல நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஏறி போய் உட்காந்துட்டான். இயேசு வர்றாருங்க. இத சேர்மனா கூட நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் வந்தவரை அவருக்கு பாக்குறாரு. அவர் யாருன்னு தெரியுமா அவருக்கு? தெரியாது. ஆனா பேர் சொல்லி அழைக்கிறார். ஆமாடியா, he called him by name and he said, Zacchaeus, come fast. Today I want to be with you. தேவஜனமே, இந்த நாளிலே தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம், what is the purpose we came to church, or what is the purpose I came to the Lord? Here his purpose is very simple, very simple. I just want to see Jesus. But when Jesus called his name, I think it must have touched him, because nobody knows his name. I mean, Jesus, எவ்வளவு இந்த crowdல எப்படி தெரியும்? And there are lot of them following Jesus. ஆனா அவ்வளோ மத்தியிலே இவனை தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா இவன் நோக்கம், இவனோட நோக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த கூட்டத்துல ரொம்ப பேர் போறாங்களே, எதுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவன் நீ வா உன் கூட தங்கணும்னு சொன்னார அந்த கூட்டம் ஆரம்பிச்சாங்க என்னமோ சொல்றதுக்கு. ரைட்டா இல்லையா? அதுதான் கூட்டம். அங்க கூட்டம் எதுக்கு இருக்குன்னா குத்தம் சொல்றதுக்கு, or to find fault or to say something. So Jesus never bothered about it. அல்லது இந்த கூட்டம் எதுக்கு வருதுன்னா ஒரு அற்புதத்தை பார்க்கணும். I must receive blessing, I must receive the healing, எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு தான் கூட்டத்துல ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இவன் ஒருத்தன், இவனோட நோக்கம், I just want to see who is Jesus.
And because his purpose or his thinking was perfect, Jesus said, come, I want to stay with you. And you see, Jesus never said anything else. On his walk, அவர் கூட தேவன் நடந்து போறார் வீட்டுக்கு, அவன் சொல்றான், ஆண்டவரே, இவன் பெரிய பணக்காரன், because he's a chief tax collector, very rich. அவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிற பாதி சொத்தை ஏழைங்களுக்கு கொடுக்குறேன். இயேசு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன சொல்றான்? நான் யாரையாச்சும் ஏமாத்தி பொய் சொல்லி மிரட்டி வாங்கியிருந்தா அவங்களுக்கு நாலத்தனையாக fourfold I give them. How this thing is happening? I read there many times. You also can go back and read. Nothing else. Jesus never said anything. Jesus just said, come, I want to stay with you. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அல்லது வர்றவங்கெல்லாம் என்ன சொல்றோம், இயேசு என்னோட பேசினார், இயேசுவோட சத்தத்தை கேட்டேன், God says this, God says that. ஆனா இங்க God never said anything. God only said, come Zacchaeus, I want to stay with you. But that staying, that word touched his soul. And he gave himself to the Lord. And he says, Lord, I give half my earnings or half my rich, whatever I've earned, to the poor. And if I have cheated anyone, I'll give 4 times, Lord Jesus. And you know what's the answer Jesus gave? Today, salvation has come to this house. இன்று ரட்சிப்பு உனக்கு வந்திருக்கு அல்லது இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு தேவன் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்து அல்லது தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் தேவஜனமே, வாட் இஸ் அவர் பர்பஸ்? எந்த நோக்கத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? Is it to receive something from Jesus or to say, Lord, talk to me, Lord? Where am I? What am I doing? Am I right? Am I wrong? Where I need to change myself? What I need to improve so that I can glorify your name? And don't worry about who is sitting beside you. Sometimes we are more bothered. Avan pavi நீ, ஏன்னா அங்க வசனம் சொல்லுது, ஐயோ ஒரு பெரிய மகா பாவி வீட்டுக்கு போறாரு, இவர் யாரு? We are always, but Jesus here never bothered about them. That's why they never received blessing. Only Zacchaeus received the blessing. So Jesus is talking to you and to me. What is our purpose of coming to the Lord or to worship God? இன்னொரு கதை உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு கதை எடுத்தவர்கள் வாசிங்க, இல்ல சாரி அவங்க வாசிப்பாங்க. Genesis 37 verse 5 to 11. ஆதியாகமம் 37 வசனம் 5 ல இருந்து 11 வாசிக்க போறோம். இது ஜோசப்போட கதை. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அடிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அடிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. உங்கள் அடிக்கட்டுகள் என் அடிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். அப்பொழுது அவன் சகோதரன் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துணைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமோ அவன் வார்த்தைகளின் நிமித்தமோ இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்.
தேவஜனமே இங்க இந்த கதை ஜோசப்போட கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜோசப் அவன் வயசு அப்போ 17. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 17 வயசுல இவனுக்கு ஒரு ட்ரீம். ஓகே, தேவ மகன், இவனுக்கு வந்தது 2 ட்ரீம். ஓகே, 2 ட்ரீம் அங்க சொல்றான் பாருங்க. 17 வயசு, சின்ன வயசு. அவன் பார்த்த ட்ரீமை போய் அவங்க பிள்ளைங்க அந்த பிரதர்ஸோட பகிர்ந்து கொள்றான், அவங்க அப்பாவோட பகிர்ந்து கொள்றான். இவ்வளவுதான் நடந்த கதை. இவனுக்கு இந்த ட்ரீமை சொன்னனால வந்த ஆசீர்வாதம் என்னன்னா, ஓகே, இந்த ட்ரீமை கொடுத்தது யாரு? ஏன்னா இவன் தேவ மகன், இவன் தூங்கி இருப்பான், இவனுக்கு ட்ரீம் வந்துருச்சு. ஸோ தேவன் சொல்லிட்டாரு. ஸோ இதை போய் பகிர்ந்து கொள்றான். யாராச்சும் யாராச்சும் சொல்லுவாங்களான்னு. இவனுக்கு வந்ததெல்லாம் அடி, உத, மிதி, குழிவுளுக்கு தூக்கி வீசப்பட்டான். அதுக்கு அங்கிருந்து தூக்கி விற்கப்பட்டான், போயிட்டான், முடிஞ்சு கதை. ரைட்டா இல்லையா? அப்புறம் அங்க போத்திபார் வீட்டுல ஒரு சர்வெண்டாக அல்லது ஒரு ஸ்லேவாக வேலை செய்யறான். அங்க தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் பொட்டுன்னு உழுவுறான், திருப்பி ஜெயிலுக்கு போறான். ஜெயில அங்க கிடக்குறான். அங்க 2 பேர்த்துக்கு ட்ரீமை சொல்றான். அதுக்கு அங்கிட்டு ஒரு காரியம் நடக்குது. ஓகே, எங்கேயாச்சும் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினாரா? யூ வில் பி தி நம்பர் 2 person for பார்வோ. நீங்க போய் அந்த பைபிளை வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் தேவன் never said to Joseph that how he going to lift him up. He never said. What he showed him is only 2 dreams. தேவஜனமே, நோக்கம் ஓகே, நீங்க சபைக்கு வந்த நோக்கம் என்னன்னா, என் தேவனை நான் ஆராதிக்கணும், என் தேவன் என்னோட பேசணும். I just want to see my Lord. I just want to listen to what he says. Not asking God, can I be the Prime Minister? Can I become the Mantri? Can I be this? Can I be that? That is not the நோக்கம். நோக்கம் என்ன? தேவனே, நான் உண்மை ஆராதிக்க வந்து என்னோட பேசணும். இந்த மகன் அவ்வளவுதான் செஞ்சான். இவனுக்கு வந்த 2 ட்ரீம்னால இவன் பெரிய பிரச்சனைக்குள் மாத்தினான். நீங்க பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இது உங்க மத்தியில பகிர்ந்து கொண்டிருக்க 13 வருஷம் 13 years he went through torturous life. Okay, he went through terrible life. பாருங்க, இந்த 13 வருஷத்துல அவனுக்கு லைஃப் வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. ஏன்னா அங்க போனவரை போத்திபார் வீட்டுல ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா வந்தான். எல்லா வேலைக்காரனுக்கும் இவர் தான் தலைவர். அப்படியே வந்த இடத்துல போட்டுன்னு திருப்பி விழுந்தான். ஓகே, அங்க ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. ஆக்சுவலி அந்த திருப்பி நான் சொல்றேன், அந்த சோதனையில அவன் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தானா, ஓகே, அப்படியே போயிருக்கலாம் லைஃப். ஆமா இல்லையா? ஓ, தலையாட்டுக்கு எல்லாம் செய்யலாமா? இல்ல செய்யலாம், செஞ்சிருக்கலாம். செஞ்சிருந்தா தேவனோட நோக்கம், தேவன் அவனுக்கு வைத்த நோக்கம் பாதியிலே போயிருக்கும். ஆமா இல்லையா? நான் சொல்ற கதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். God has called me and you, அல்லது உங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நம்ம தேவனை வந்து அந்த நோக்கத்துல தான் பார்க்கணும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கீங்க. I want to see you, I want to hear your word, and you tell me where I need to change myself, where I can worship you, where can I lift your name. அவ்வளவுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். Not for to become, ஆண்டவரே நான் இப்படி ஆயிடுவேனா, நான் அப்படி ஆயிடுவேனா. இப்ப எக்ஸாம்பிள் டைட்ஸ் கொடுக்குறீங்க. டைட்ஸ் கொடுக்கிற நோக்கம் கூட ராங்கா இருக்க கூடாது. ஓ, பைபிள் சொல்லுது டைட்ஸ் கொடுத்தா வானத்தை திறந்து கொட்டுவாருங்க. டைட்ஸை கொடுத்துட்டு வானத்தை பார்க்குறது, அதெல்லாம் நடக்காது. நோக்கம் சரியில்லை. வானம் திறக்கும் நினைக்கிறீங்க, வேற ஏதாச்சும் திறக்கும். இல்ல சீரியஸ் நான் சொல்றேன், நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அதுவும் அந்த பழைய ஏற்பாட்டுல சொன்னது இப்பதான் எல்லாம் சொல்றாங்களா, பழைய ஏற்பாட்டு அது கேட்கக்கூடாது, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. சேர்ஃபுல்லா கொடுக்கணும். சேர்ஃபுல்லா கொடுக்கறதுனாலும் இதே 10% தான் கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும்? சந்தோஷத்தோட கொடுத்துட்டு பேசாம போயிட்டே இருக்கணும். நம்ம நோக்கம் என் தேவன் என்னோட என்ன சொல்றாரு, அவ்வளவுதான். Here Joseph had only that purpose. My
Lord called me, I'm looking. He never murmured, he never grumbled, he never said anything. And he never even, if you read the Bible, not even one place he sat and said, Lord, you showed me 2 dreams. And because of the 2 dreams, I'm going through all this. He never said anything. He just kept worshiping God. He just kept going. Maybe 13 years, God made him to go through that. அந்த பாதையிலே தேவன் எதுக்கு தரமா அவனை நடத்தினாரு? ஒரு சமயம் அவன்கிட்ட பல காரியங்கள் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவன்கிட்ட மாறணும். ஒரு சமயம் அவனுக்கு கேர்ள்ஸோட ஒரு விலகின இருந்திருக்கும் வெயிங்கள. அதுக்காகத்தான் போத்திபாரோட மனைவி அனுப்பிவிட்டு பார்த்தாரு, நீ அதுல உருவுறியான்னு. அவன் அதுல இருந்து வந்துட்டான். சோ ஒரு சோதனை இல்லை. many things, maybe இது நான் சொன்ன கதை. இதை ஒருத்தர் போய் அங்க சொல்லிவிடாதுங்க. பாஸ்டர் சொன்னாரு அவனுக்கு, அப்ப எங்க பைபிள்ல இருக்குன்னு கேட்டுறாதீங்க. நான் சொன்ன கதை. ஒரு சமயம் அவன்கிட்ட இருந்த பலகீனத்துல தேவன் அவனை பரிபூர்ணப்படுத்துகிறதுக்கு இந்த பாதையிலே கொண்டு போனார். ஏன்னா கடைசி நீங்க பாத்தீங்கன்னா ஜெயில் இருக்கு. God already allowed him to go and sit in the jail. எந்த சூழ்நிலை பாருங்க. ஆனா தேவன் அங்க இருந்து அங்கேயும் ஒரு 2 பேருக்கு ட்ரீம் சொல்றான். சொல்லிட்டு அவன் எதிர்பார்த்தது என்னது, எப்படியாச்சும் வெளியே வந்துடலாம். அதுவும் இல்லை. ஆனா தேவன் காரியத்தை செய்கிறார். And his purpose of seeing God is what? You tell me. And then things changes. அவரை தேவன் உயர்த்துகிறார். அந்த இடத்துல உட்கார்றாரு. அங்க கூட அவன் அந்த பொசிஷன் கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா அவன் ட்ரீமை மட்டும் தான் சொல்லிட்டு சொல்றான் ராஜாட்ட, ராஜாவே ஒரு நல்ல ஆளை, ஒரு நல்ல ஞானம் உள்ளவரை இங்க உட்கார வைங்க, உட்கார வச்சு அந்த காரியத்தெல்லாம் செஞ்சு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ பார்வன் சொல்றாரு, ஒன்ன மிஞ்சி வேற ஞானி இங்க இல்ல, நீ அந்த இடத்துல உட்காரு. அவன் யாரு? ஜெயில உள்ளவன். ஆனா God lifted because God has a purpose. தேவஜனமே, தேவன் ஒரு வசனத்தை இந்த சபையில கொடுத்திருக்காரு, எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காரு. எரேமியா 29:11 உங்களுக்கு தெரியுதானே? Jeremiah 29:11. What is the purpose God has called you on? அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆக்சுவலி தமிழ்லயும் இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்கும் போது அங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ரைட்டா இல்லையா? தமிழ்ல இங்கிலீஷ்ல வச்சுனா for I know the thoughts that I think towards you அப்படின்னு போட்டிருக்கோம். says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But anyway, God says He has a plan for everyone. Yes or not? You don't know the plan. Who knows? Only the Lord knows. So when our motive of coming to the Lord is just to worship Him, just to listen to Him, and whatever He talk to you, listen and do. It is not for your neighbor, it is for you. Even today the Lord is talking, not for your neighbor, it's for me. ஏன்னா ஒரு சமயம் நம்ம இங்க வந்திருக்கிற நோக்கம் சரியில்லைன்னு வைங்களேன், அதை அந்த நோக்கத்தை மாற்றுகிறதுக்கு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் நோக்கம் நம்மளோட my purpose to come to the Lord is, Lord, you talk to me, Lord. You tell me what I need to do. I will change. I will do. Because God has a great plan for you. கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கார். ஜோசப் வச்சிருந்தாரு. He is supposed to be the number 2 person in Egypt. And he never prayed and said, Lord, I must go to the position, I go to the position. No. He just went through only pleasing God, only worshiping God, only listening to God and following. And that might even lead you to prison.
தேவன் உயர்த்தினார். Today the Lord is talking to you and to me. He has a purpose of calling us. Not to do, நான் வந்து இப்படியா இருக்கணும். இந்த பாஸ்டரோட இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன்னா இது ஒரு ஊழியம், இது அழைப்பு இல்லை. அது எப்படி சொல்றது? அழைப்பு இல்லைன்னு சொல்ல, ஐயோ பாஸ்டர் நீங்க அழைக்கப்படாமல் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிடுவீங்க. அது உங்களை எப்படி புரிய வைக்கிறதுனா, this is not the ultimate goal. You understand? Not God has a different purpose. அவரோட நான் பாருங்க இந்தியாவுக்கு அவர் சொன்னார்ல சாட்சி, போன நோக்கம் வந்து என்னது? He's a lecturer. He's supposed to go and give talk and come back. எனக்கு தேவன் திடீர்னு அவர்கிட்ட சொல்ல சொன்னாரு. நான் சொன்னேன், ஐயா நீங்க போறீங்க, தேவன் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாரு, அங்க நீங்க சில பேரை பார்ப்பீங்க, சத்தியத்துல சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அவர் சொன்னாரு, பஸ்டர் இல்ல பஸ்டர் நான் இதுக்காக போறேன். போங்க நீங்க போங்க போய் பாருங்க. And when he came back, he called and he said, Pastor, இப்படி நடந்துச்சு. 4 பேர். And he never do a great, என்னது ஓடி போய் மண்டையை பிடிச்சி ஆட்டி சத்தியத்தை ஏத்துங்க. He never do anything. He just carried on what he needed to be done. And the remaining, the Lord did. இப்ப அவங்க ரட்சிப்புக்குள் வந்துட்டாங்களா? That also in God's hand. Our duty is to do what he need to do. So today, as a pastor, what is my duty to do? I am doing. I need to do. But God has a plan for me. God has a plan for you all. And that plan is to prosper you, to lift you up to the best of the best. Don't lift yourself up. உன்னையே நீ உயர்த்திக்காதே. உன்னையே நீ நினைக்காத, wow, I am the greatest. Don't. We are nobody, zero. But God will make the zero a hero. You understand or not? God will do. Just keep listening. So அதனால தான் சொல்றேன், தேவன் என்னோட பேசினாரு. என்ன பேசுறாரு? அந்த வசனத்தை பாருங்க. போன வாரமும் தேவன் பேசினாரு, ரைட் இல்லையா? வார்த்தை என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பிரசங்கிக்கிறோம். அது எனக்கு என்ன சொல்லுது அப்படி நம்ம பார்க்கணும். It is for the individual. We have to take the verse and say what the Lord is telling. Listen and follow. அவன் ஃபாலோ பண்றான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. I must follow because God has a purpose for me, and that purpose is to prosper me, and the prosperous comes with peace. தேவஜனமே, அந்த ஜக்கியஸ் பெரிய பணக்காரன், ஆமாடியா, அவனுக்கு பீஸ் இல்லை. அவன் பெரிய பணக்காரனா இருப்பான். ஏன்னா மனசுல என்ன புத்தி இருந்திருக்கும்? எத்தனை பேர்த்தை ஏமாத்தினேன், எத்தனை பேர்த்து ஏமாத்தி இந்த பணத்தெல்லாம் சம்பாதித்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு அதெல்லாம் வெளியே வருது. ஏன்னா வந்த தேவன், ஐயோ என் தேவனை நான் பார்த்துட்டேன், இதுதான் எனக்கு போதும், எனக்கு enough. I can give all my property, everything, take. I receive salvation enough. அந்த சல்வேஷனை இன்னைக்கு நமக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. அதை பாதுகாத்துக் கொள்ளணும். தயவு செய்து இன்னொன்னு நான் சொல்றேன், எத்தனாவது வருஷத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? ஞாபகம் இருக்கா? ரட்சிக்கப்பட்ட வருஷம் தேதியெல்லாம் மறந்துடுங்க. இப்ப நான் என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னா, நான் 23வது வயசுல ரட்சிக்கப்பட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு செவிடன். ஆனா அதையே சொல்லிட்டு இருக்க முடியுமா? எதை? 23 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், 23ல ரட்சிக்கப்பட்டேன். இப்போ வயசு என்னாச்சு? 65 ஆச்சு. அதுல இருந்து இதுவரையும் என் ரட்சிப்பை நான் பாதுகாத்துக் கொள்ளணும் தேவஜனமே. It is not one time I receive salvation ready, I am already given. இந்த இந்தியாவுக்கு போகும்போது ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, உள்ளுக்கு போலான்னு. ஆனா அது கூட இப்ப என்ன சொல்றாங்க? எவ்வளவு நாள் போயிட்டு வந்துடணும் திருப்பி? போனதுல எங்கேயும் வெளிநாட்டுங்களா? நான் இந்தியான்னு சொல்லிட்டேன், நீங்களா அமெரிக்கா, யூஎஸ் இதெல்லாம் போயிருப்பீங்க. அந்த சாப் வச்சாங்கன்னா அங்க போட்டு சொல்லுவாங்க, ரைட்டா இல்லையா, இவ்வளவு நாள் தான் உங்களுக்கு போயிட்டு வரணும். சோ இந்த ரட்சிப்போம் டெய்லி முத்திரை குத்தணும், தெரியுமா உங்களுக்கு?
தெரியுமா தெரியாதா? ஓ ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் ஒரு வாட்டி ரட்சிப்பு படிச்சா பெர்மனன்ட், எனக்கு ஐசி பூமி புத்திரா கொடுத்துட்டாங்க, நான் நேரா பரலோகத்துக்கு போயிடலான்னு. ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளணும். ஜோசப் பாதுகாத்துக் கொண்டார். அதனால தான் அந்த பர்பஸ் பரிபூர்ணப்படுகிறது. இந்த பர்பஸை கெடுக்கிறதுக்கு உங்க பக்கத்திலேயே ஆள் உட்காந்துருக்கணும். ஐ ஃபாலோவிங் உடனே பக்கத்துல பார்க்காதீங்க, ஐயோ நீதான் வா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பக்கத்துல இல்லை, நான் சொன்ன பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. ரைட் இல்லையா? அதை கெடுக்கிறதுக்கு எதுக்கு உட்காந்துருக்காங்க உன் பக்கத்துல? இன்னைக்கு ஆலயத்துக்கு போலாம், வேண்டாம். இன்னைக்கு ஜெபிப்போம், வேண்டாம். இன்னைக்கு பைபிளை ரீட் பண்ணுவோம், வேண்டாம். அப்ப இன்னைக்கு என்ன செய்வோம்? டிவி பார்ப்போம். இன்னைக்கு என்ன பார்ப்போம்? டிராமா பார்ப்போம். யார் சொல்றா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசியிருக்கீங்க. Someone don't like you to be blessed. லூசிஃபர் மேல இருந்து கீழே வந்தார் தர. லூசிஃபர் யாருன்னு தெரியும்? யாருங்க லூசிஃபர்? யாரோட பிரதர், அண்ணன்? லூசிஃபர் லூசிஃபர் யாருங்க? நீ தான் என்கிட்ட பேசுவ, நீ யாரும் பேச. லூசிஃபர் யாரையா? Fallen angel. Why he fall? He pride. Why he pride God? Why the pride came to him? He wants number one position. Who is number one position? God. Jesus. So what he wants? He wants that position. So what Jesus did? I give you the best position. He gave. இப்ப உளுந்தவன் ஏஞ்சல் தர உளுந்தவன் உடனே ஆண்டவரே என்னை மன்னிமையா, தவறா கேட்டுட்ட ஐயா, படித்திருக்க சொல்லி இருந்தானா? என்ன நடந்தது? எதையாச்சும் சொல்லுங்களா ஐயா? ஏன்னா உங்க மண்டையில என்ன அந்த மாதிரி லூசிஃபர் மன்னிப்பு கேட்கறத பத்தி மனசுலயே வரப்படுது. லூசிஃபர் மன்னிப்பு கேட்கிறாரா? எங்க கேட்கிறாரு? ஏன்னா அவன் கேட்காதனால தான் இது வரையும் உலகம் இப்படி ஓடிட்டு இருக்கு. ரைட்டா இல்லையா? ஆனா அவனுக்கு ஒரு இடத்த கன்ஃபார்மா எழுதி வச்சிட்டாரு பைபிள்ல. தேவன் எங்க? இயேசுவோட பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வச்சிருக்காரு. ஹெல். அந்த ஹெல்ல கூட அது என்ன சொல்லுவாங்க? எபிசா என்னமோ அந்த வார்த்தை சொல்லுவாங்க. சங்கிலியில போட்டு கட்டி வைக்கணும். ஏன்னா அவன் பிச்சுக்கு வந்துருவான்னு தெரியும். அவன் பார்க்க அவனோட கேங் இருப்பாங்க, இருக்கோம்ல நம்மளாம் பல பேரு. அவன் எல்லாம் அக்னியில நடந்து போனான். அந்த அக்னி வந்து சல்ஃபரை போடுவாங்க. எப்படி இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது எப்படின்னா வெற்றிப்பட்டோர கொஞ்சம் உப்பை போட்டுவாரு. Have you tried? Go back and try. You cut a bit, blood coming inside, you take some salt and wow! That taste will be there. When you go into fire and it is sulfur inside, you will see the beauty. Heaven will be there. That's the blessing. நான் என்ன சொல்ல வரேன்னா, லூசிஃபர் மன்னிப்பு கேட்டிருந்தாரா காரியமே மாறி இருக்கும். ஆனா I am, and he challenged God. You know what he challenged? I will do something and show you who I am. God says, cool, huh? Anyway, who going to win? சத்தமா கத்தி சொல்லுங்களா? இயேசு ஒருவரே ஜெயிக்க போறாரு. And we are God's child and we will win if we follow Jesus. லூசிஃபர்கிட்ட ஓடிறாரு. ஓகே, இது நான் சொல்ற கதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நோக்கம்
my purpose of coming to church, my purpose to worship God, my purpose of prayer, my purpose of reading the Bible, because God has told us to read the Bible, pray and worship Him. So what is my purpose of doing this? Is not to get பணம் இது அதுன்னு இல்லை, to fulfill God's will in my life. தேவன் என்ன சொல்றாரு என்கிட்ட, ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு, வார்த்தையை வாசிக்கும் போது என்கிட்ட என்ன செய்ய சொல்றாரு, நான் அதை செய்யணும். அதுக்கு தான் அதை செய்ய 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 தேவன் நம்மளை மாற்றி 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 God will start changing us and one day we will stand like Joseph. யோசேப்பை போல நம்ம அந்த இடத்துல நிற்க தேவன் கிருபை செய்வார். அப்படி நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னா பரலோக ராஜ்யத்துல தேவனோடு நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா, that's the gift. சரி, இதை செய்யறதுக்கு to live a life worthy of my calling, என்னை அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நான் வாழணும்னா நான் என்ன செய்யணும்? ஓகே, சில வசனத்தை சொல்றேன், எழுதிங்க, அதை சொல்லிட்டே போயிடுறேன். Matthew 18 verse 19 and 20. Matthew 18வது அதிகாரம் வசனம் 19 20. இங்க என்ன சொல்லுதுன்னா நானே சொல்லிடுறேன். Again I say to you that if two of you agree on earth concerning anything that they ask, it will be done for them by my Father in heaven. For where two or three gather together in my name, I am there in the midst of them. தேவஜனமே, இதுக்கு எதுக்கு இந்த வசனத்தை தேவன் சொல்றாருன்னா, when two are gathered or two or three gathered in God's name, and when there is one, ஒரு மனம் தமிழ்ல என்ன, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, one heart இருக்கும்போது அவர்கள் ஜெபம் பரலோகத்துல கேட்கப்படுமா. அவங்க என்னத்தை கேட்கிறாங்க அது நடக்கும்ன்றார். இதுக்கு தான் நான் எப்போதும் காலையில இங்க வந்தவர இந்த குவாயரோட சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். நான் எப்போதும் சொல்றேன், நமக்கு ஒரு மனம் இருக்கணும். இந்த ஒரு மனத்துல தான் வர்ஷிப்லயோ ஆராதனையிலயோ மற்ற எல்லா காரியத்திலையும் you can see God's powerful things working. And no one here, I'm telling again, no one here should say நான் இல்லைன்னா இன்னைக்கு worship ஓயாலா நீ இல்லாம ஆயிடுற. worship நடக்குதா இல்லையா? God can do great things. God பைபிள்ல சொல்றாரு, இந்த கல்லை எடுத்து நான் உபயோகிப்பேன். ஸோ எதுக்கு நம்ம இந்த ஒரு மனம் சொல்றோம்னா, பிகாஸ் ஐ எம் சம்போடின்னு இல்லை, ஆண்டவரே ஐ எம் நோபடி, எனக்கு இந்த தாளந்தை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு இந்த கிருபையை தந்திருக்கீங்க. ஒரு மனதோடு காரியத்தை செய்யும் போது பெரிய காரியத்தை நம்ம அறுவடை செய்யும். Okay, that's very important. Second, Matthew 10 verse 38 and 39. எல்லாம் எழுதிக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். Matthew 10வது அதிகாரம் வசனம் 38 39. And he who does not take his cross and follow after me, not worthy of me. He who finds his life will lose it, and he who loses his life for my sake will find it. இதே வசனம் லூக்கால இருக்கு. Luke chapter 9 verse 23. இங்க கொஞ்சம் டிஃபரண்டா தேவன் சொல்றாரு. Then he said to them all, if anyone desire to come after me, let him deny himself and take up his cross daily and follow me. ஓகே, ரெண்டு இடத்துலயும் தேவனோட சிலுவையை சுமக்க சொல்றாரு. ஒரு இடத்துல உங்களையே வெறுக்க சொல்றாரு. deny yourself. Don't say you are somebody, you are nobody. Okay, and carry the cross and go. So carry the cross na தேவன் சொல்லும் காரியங்கள், பாடுகள் எல்லாத்துக்கும் நானே தேவனை மகிமைப்படுத்தி நடக்க முடியும். ஓகே, that's the calling. நான் என் தேவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் போகணும்னா இந்த கிராஸை தூக்கி நான் நடக்கணும். ஓகே, இது ரெண்டாவது காரியம். மூணாவது, Psalms 119 verse 133. ஓகே, சங்கீதம் 119 வசனம் 133. Direct my steps by your word and let no iniquity have dominion over me. இந்த அழைப்பின்படி நான் வாழணும்னா தேவன்கிட்ட
நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க வார்த்தை என்னை நடத்தட்டும் ஐயா. உங்க வார்த்தை என்ன சொல்லுது, அதுக்கு நான் நடக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்யும் ஐயான்னு சொல்லிட்டு அதை சேர்த்து சொல்றாரு. Let no iniquity have dominion over me. என்னை மற்ற காரியம் ஆட்கொள்ளாதபடி. ஏன்னா நம்மளை ஆட்கொள்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்கு தேவஜனமே. There are many things trying to control us. Please don't let that thing control. Let only the word of God controls you. Okay? இது நாலாவது Proverbs 10:24. நீதிமொழிகள் 10:24. The fear of the wicked will come upon him and the desire of the righteous will be granted. தேவஜனமே, இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா யோசிச்சு வாசிச்சு பாருங்க. இங்க வசனம் சொல்லுது, the fear of the wicked will come upon you. நீங்க தேவனுக்கு எதிராக விக்கட் காரியத்தை செஞ்சீங்கன்னா நீங்க சம்டைம் எதிர்பார்ப்பீங்க சில காரியம் ஆசீர்வாதம். எதை செய்கிறாயோ அதை அறுப்பாய். எதை நீ விதைக்கிறாயோ, சோ நீ ஏதாச்சும் கெட்டது செஞ்சியானா கெட்டது தாங்க அறுவடை செய்ய முடியும். ரைட்டா இல்லையா? நல்லது செய்தால் அதுக்கு அந்த தொடர்ந்து வசனம் சொல்லுது, the desire of the righteous will be granted. நீ நீதியின் காரியம் தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்து போகும்போது you will harvest blessing. And that's a promise God is telling. It's a promise. அதனால தான் ஜோசப் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவனுக்கு எந்த விக்கெட் எண்ணமும் இல்லை. அவனோட நோக்கம்லாம் தேவனோட பாதையில நடக்கணும், தேவனோட பிள்ளையா இருக்கணும், அவ்வளவுதான். அவனோட ஆசீர்வாதம் அவனுக்கு வந்து சேர்ந்துச்சு. அது 13 வருஷத்துல முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் சில சமயத்துல அந்த வருஷம் கூடுது. ஏன் சொல்லுங்க? நான் சொல்றது புரிஞ்சிச்சா? நீங்க ஆசீர்வாதம் வந்து 10 வருஷத்துல பெற்றிருக்கணும்னு வைங்கள. சம்டைம் 20 years not received. Why? கர்த்தர் உங்களை மறந்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? ஏன் வந்து சேரல? Because of our action. Yes, it is because of me, not of anybody else. It's because of me. Because கர்த்தர் இதுல நடந்து சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரம் இல்லைங்க, நான் அதை போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அவர் சொல்ல, சரி போய் பார்த்துவா. பார்த்தா 2 வருஷம் முடிஞ்சு. அப்புறம் திருப்பி இந்த வழிக்கு வரணும். அப்புறம் போயிட்டே இருக்கணும். அப்புறம் திருப்பி இங்கிட்ட ஒரு ஏதாச்சும் வரும். அந்த வரை கொஞ்ச நேரம் நான் இங்கிட்டு போயிட்டு வந்துடுறேன், நான் போயிட்டு வா. அப்புறம் இன்னும் 2 வருஷம் போச்சு. இப்போ போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? உங்களுக்கு இல்லை, எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. அப்போ என்ன பஸ்டர், நீங்க ஆசீர்வாதம் பெறலையா? நான் நிம்மதியா இருக்கேன், என்னை விட்டுருங்க. அதெல்லாம் நோட்டாதீங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கேன். ஓகே? ஆனா நான் நினைக்கிறேன் காடோட அந்த காலிங் தெரியுமா, அந்த என்ன சொல்றது, அந்த அந்த ஜெரமியா 29:11 இன்னும் ஃபுல்லா வருது. மேபி God is still leading me there. ஓகே? அப்புறம் அடுத்தது 5வது ரோமன் 12 வசனம் 1-2. Romans chapter 12 verse 1 and 2. God says, give your body, that means உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுமையாக தேவனுக்காக ஒப்பு கொடுங்க. Don't only give 1% or 10%. அல்லது one part, the other part cannot. Here he says, you see, I beseech you therefore, brethren, by the mercy of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God. Fully give. Don't give part all. Okay? கடைசியாக இது ரொம்ப முக்கியமான காரியம். யோவான் 14 வசனம் 21. John chapter 14 verse 21. யோவான் 14 வசனம் 21. இது முக்கியமாக கேளுங்க. He who has my commandments and keeps them, it is he who loves me, and he who loves me will be loved by my Father, and I will love him and manifest myself to him. தேவஜன்மே, அந்த வசனத்தை தயவு செய்து குறிச்சி வீட்டுல போய் நல்லா வாசிங்க. அங்க தேவன் சொல்ற, he who has my commandments. My commandments னா தேவனோட கட்டளையை வைத்திருக்கிறவர்கள்.
அதோட சேர்த்து சொல்றேன், and keeps them. Keeps them னா என்னது? நம்மள்ட்ட எல்லாம் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது, ரைட்டா இல்லையா? கீப்ஸ்னா வச்சுக்கிட்டோம். Is it like that what the Lord is telling? கட்டளையை வாசிச்சு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன், எப்போதும் ஆராதனைக்கு வரீங்க, பாட்டை கேட்குறீங்க, அல்லது வொர்ஷிப் பண்றீங்க, தேவன் என்ன சொல்றாரு என்கிட்ட? அதை சொல்லும் போது உடனே அதுக்கு நான் கீழ்ப்படி நடக்கணும். அவங்க தான் இந்த கட்டளையை கை கொள்கிறவர்கள். ஓகே, கொள்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, God saying that person loves me. That person loves me. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, continue, and my father loves him. Actually father and son and holy spirit all are one, you know. Okay, சொல்லிட்டு சொல்றாரு, I will love him and manifest myself to him. தேவனை பார்க்கணுமா? நான் பார்க்கறதுனா நான் பிசிக்கலா சொல்லல. சம்டைம் நம்ம சொல்றோம், இயேசு பேசினார், இது சொன்னார், அது சொன்னார்னு. நசமா சொன்னாரானா என் வாழ்க்கையில என்னோட காரியத்துல எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பிகாஸ் நம்ம ரொம்ப சிம்பிளா வாய்க்கு வந்த மாதிரி சொல்றோம். ஓ மை லார்ட் told me this, my lord said that, my lord says this. To whom he said that? We always tell for others, but actually that verse, இப்ப இன்னைக்கு இந்த sermon கொடுக்க சொன்னார் தானே, இந்த sermon உங்கள்கிட்ட பேச சொன்ன தேவன் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. God is talking to me because God is also telling me, Alex, what is your purpose of coming and preaching? What is your purpose of coming and worshiping me? What is the purpose of you come to church? Is it to boast around? Is it to say that you are the pastor? My purpose is to tell, Lord, talk to me, Father Lord, where I need to change, where I need to improve myself, where I need to somehow glorify you. So the Lord is teaching even through this verse. So God is talking to me, God is talking to you all. உங்களோட தேவன் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தத்துக்கு செவி கொடுங்க, தேவனோட கட்டளைக்கு கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படியும் போது தேவன் சொல்றார், it shows that you love me. And Jesus says, I and my Father will come, we love you, and I will manifest myself to you. தேவனோட மகிமையை காண, தேவனோட வல்லமையை காண, தேவனோட என்ன சொல்றது, பயங்கரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதை நம்ம உணர முடியும். And we will stop talking about others. I'm telling you again, when we stop talking about others, when we stop condemning about others, that's where we are listening to God's commandment. I hope you are following me. Because Zacchaeus தேவன் பார்த்தாரு, Zacchaeus வானாரு, கூட இருக்கிறவங்கள என்ன சொல்லியிருக்கணும்? கூட இருக்கிறவங்க என்ன சொல்லி இருக்கணும்? எல்லா தேவ பிள்ளைகள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இயேசுவை என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார், அல்லேலூயா. இன்னமே அவர் நம்மள்ட்ட டெக்ஸ்ட் கலெக்ட் பண்ண மாட்டார் ஐயா, அல்லேலூயா, வாங்கய்யா அவர் வீட்டில் போய் சந்தோஷமாக களி கூறுவோம். ஆனா இவன் என்ன சொன்னான்? பாவி வீட்டுக்கு போறாரு. அப்புறம் இவர் யாரு? இவர் பாவி, இவரும் பாவி, அவரும் பாவி. யாரு? இயேசுவை பாவின்றாங்க. ஏன்னா பாவி தான் பாவி வீட்டுக்கு போறாரு. இவங்க எல்லாம் பரிசுத்தவான்ங்க. Stop talking about others. நமக்கு முக்கியம் என்னன்னா, எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா, தெரியுமா ஹைவேல ஜாம் ஏன் நிறைய? ஏங்க ஜாம் நிறைய? நம்ம நினைப்போம் காரி ஓடிட்டே போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு போல இருக்குங்க. ஆக்சிடென்ட் அங்கிட்டு படுத்துருக்கோம் பக்கத்து வீட்டுல. நம்ம இங்கேருந்து போறவங்க அங்க என்ன நடந்துருச்சு, அதனால காரியை ஸ்லோடவுன் பண்ணிருக்கீங்க. ஸ்லோடவுன் பண்ணா இங்க உள்ள காடியால் அவ்வளவும் 2 கிலோமீட்டர் ஜாம். ஆமாவா இல்லையா? இங்க பிகாஸ் we are busy body. உன் வீடை பாருப்பா, உன் வீடை கூட பார்க்காத, ஒன்ன நீ பாரு, உன் வீடு அருமையா இருக்கும். நான்
நான் சொல்றத புரிஞ்சுக்குவீங்க என்று நினைக்கிறேன், அறிஞ்சு கொள்வீங்க என்று நினைக்கிறேன். யாராச்சும் நான் எப்போதும் சொல்றது மற்றவங்களை பத்தி ஏதாச்சும் வந்து உங்கள்கிட்ட சொன்னா கூட என்ன சொல்லுங்க? அதையும் பாஸ்டர் சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லணும் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, திடீர்னு உங்கள்கிட்ட யாராச்சும் பாஸ்டரை பத்தி சொல்றாங்க, சரியான இன்னைக்கு கத்திட்டு இருக்காரு, என்னமோ ஆச்சு அவர்கிட்ட ப்ராப்ளம் போல இருக்கு, இது அதுன்னு சொல்றாருன்னு வச்சுங்க. யார்கிட்ட சொல்லுவோம்? எங்க சிஸ்டர்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க எதிர்த்து பேசிடுவாங்க, அடிச்சுடுவாங்க அவங்கள. ஏன்னா என்னை பத்தி பேசுறாங்க அவங்கள்ட்ட. அவங்க என்கிட்ட மட்டும்தான் சண்டை போடுவாங்க. நான் இதை சொல்லிடுறேன் திருப்பி, என்கிட்ட மட்டும் தான் சண்டை போடுவாங்க. ஆனா என்னை பத்தி அவங்கள்ட்ட போய் சொன்னீங்க, வேண்டாம், அந்த கலரை பார்த்துறாதீங்க. ஓகே, இப்ப திடீர்னு என்னை குறிச்சு யார்கிட்ட சொல்லலாம்? ஜேம்ஸ் போய் சொல்றீங்க. ஜேம்ஸ் என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன சொன்னாரு? உன் வேலையை பார்த்து ஓ அது சொல்லலாம். அல்லது நான் அப்படியே நில்லுங்க பிரதர், பாஸ்டர் வாங்க பாஸ்டர். இப்ப எப்படி நடக்கும்? என்ன நடக்கும்? இனி வாயை திறப்பா நினைக்கிற? செய்யுங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், செய்யுங்க. ஆனா நார்மலி நம்ம செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? we don't like problems, we don't like to create problems, because பேசுறவன் தான் மடையனா இருந்தா நம்மளும் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரதர் டோன்ட் சிஸ்டர் டோன்ட் சொல்லிட்டு போயிடும். அல்லது ஏதோ நீ சொல்லு கேட்டுக்கிறேன் போயிடும். But what I feel is, if you listen one time, you need to listen 2 times. You have to listen 3 times. So please tell that person, brother, and carry on. Because why we come here with the purpose of to worship God, the purpose of listening to what God is talking to me, and where God is telling me to improve, because I need to fulfill Jeremiah 29:11. I need to receive God's blessing. Okay, I believe God is talking to us because God loves us a lot. அந்த சிந்தனையோட கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வார்த்தைக்காகவும் நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்க நாமம் இங்க மகிமைப்படுகிறதுக்காகவும் நன்றி நன்றி என்று நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் வாக்கு மாறாத நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.